ஏசாயா 10வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். நாம் மீதியாய் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என்ன மீதியாய் இருக்கிறோம்? எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் இந்த ஆண்டிலே நம்மை சூழ நடந்ததை நம்முடைய கண்கள் கண்டது, நாம் கேட்டோம்,